ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு மல்லி காப்பி. உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய இந்த சுக்கு மல்லி காப்பி பொடியை கடையில் வாங்காமல் வீட்டிலையே எப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் 100 கிராம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லி நல்லா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி லேசாக செவந்து நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். கொத்தமல்லி நல்லா வாசனை வர ஆரம்பித்த உடனே நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 15 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மிளகும் ஏலக்காயும் நல்லா வாசனை வர வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். மிளகும் ஏலக்காயும் வாசனை வந்த உடனே நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் ஒரு 50 கிராம் சுக்கை லேசாக தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு ஈஸியாக வறுபடும். மிக்சியில் அரைக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். இந்த சுக்கை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சுக்கு லேசாக சூடானா மட்டும் போதும். இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடியை காற்று போகாமல் ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து சுக்கு காபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 1/4 டம்ளர் பாலில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நாம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நாம் 1 ஸ்பூன் அரைச்சி வச்ச சுக்கு மல்லி காஃபி பொடியை சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நாம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பனங்கல்கண்டு சேர்த்துக்கிறேன். பனங்கல்கண்டுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி அப்படின்னு என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் வேணான்னு நினச்சிங்கன்னா பால் இல்லாமல் வெறும் தண்ணியில் சுக்கு மல்லி பொடியை போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சூப்பராக சுக்கு மல்லி காஃபி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.